வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்வி. இன்னைக்கு தேதி செப்டம்பர் 3 செவ்வாய்க்கிழமை. கீழத்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி இது 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 6975 டிக்கெட்டு நாளை காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. இன்றைக்கி உள்ள ஸ்லாட்டு 3ஆம் தேதி ஸ்லாட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம், அலிப்பை நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. 2 மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கும்பொழுது அங்கே இருக்கிற பக்தர்கள் 4 மணிக்குள்ளே டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா இன்றைக்கே போய் தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. 4 மணிக்குள்ளார இன்றைக்குள்ள தரிசன டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருது. அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 15,000 டிக்கெட்டு, நாளைக்கு காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 15,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதில் இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருது. இப்போ நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட் போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. 6,975 டிக்கெட்டு காட்டுறதுல அப்புறம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7,000 டிக்கெட் வச்சுக்கலாம். 7,000 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான டிக்கெட் கொடுக்குறாங்க. இது விடிய காலையில் 3 மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. 3, 4, 5, 6ன்னு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். விடிய காலையில் 6 மணிக்குள்ளார வெளியில் வந்துடலாம். 6, 6:30க்குள்ளார வெளியில் வந்துடலாம். இது நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட் இப்போ போயிட்டுருக்கு. இது இப்போ அடுத்தது 5:30 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இதே தான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு 50 பேர் தான் வித்தியாசம் காட்டுது. சரியான அப்டேட் இன்னும் அவங்க கொடுக்கல. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் பூராமே ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்குது. நேற்றையும் நிறைய பகல் பூரா டிக்கெட் இருந்துச்சு. முந்தின நாளும் இப்போ சண்டே அன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. வெள்ளி சனி ஈவினிங் வரைக்கும் டிக்கெட் இருந்ததுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி 2 சப்ஸ்கிரைபர் இந்த நட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பெங்களூர்லேருந்து வந்த கார்த்தின்னு ஒரு சப்ஸ்கிரைபர், அவர் இன்றைக்கி மெயில் போட்டிருந்தார். அது தவிர 1ஆம் தேதி அன்றைக்கி நான் சாமி தரிசனம் போகணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்புறம் அலிப்பூர் நடப்பாதை வழியாக நடப்பயணம் போயிட்டு அது வழியாக சாமி தரிசனம் பார்த்துருக்காரு. 1ஆம் தேதி அன்றைக்கி காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் கீழே வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் 4:30 மணி 5 மணிக்கு கீழேருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 9:30 மணிக்கு நடந்து போய் முடிச்சுட்டு அன்றைக்கி போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு 2 மணி நேரம் தான் ஆச்சு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. அது 1ஆம் தேதி, அதாவது சண்டே அன்றைக்கி பார்த்துருக்காங்க. அதனால் சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. அது இந்த அளவுக்கு தான் அங்கே கூட்டம் இருக்குது. இந்த வாரம் பூராமே போன வாரம் வியாழக்கிழமை ஆரம்பிச்சது. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை வரைக்கும் இதே நிலைமை தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நேற்றையும் டிக்கெட்டு யாருமே வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்ததுனால இன்றைக்கும் ஓரளவு நார்மலாக தாங்க இருக்கும். 31ஆம் தேதி 5 கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஆளுங்களே இருந்திருக்காங்க. அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி 5 கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஆளுங்க இருந்திருக்காங்க, பக்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. ஓரளவு சாமி தரிசனத்துக்கு ஆன டைம் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் தான். வித்தவுட் டிக்கெட் 8 ஹவர்ஸு. 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதுவுமே கிடையாது. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ஸ் ப்ரெசன்ட் டேரக்ட் லைன் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. டிக்கெட்டே இல்லாமல் போனால் காலையில் 8 மணிக்கு மேலே போனால் 6 மணிக்கு தான் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி 1ஆம் தேதி அன்றைக்கி அஃபிஷியல் வெப்சைட்லேயே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. திருமலையில் அக்காமடேஷன் கிடைக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. ஆன்லைனில் மட்டும் தான் பண்ண முடியும். ஆஃப்லைனில் நேரடியாக போய் எடுக்கிறது விடிய காலில் போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகலில் போகிறவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தான் கிடைக்கும். இப்போ இருந்துகிட்டு இருக்குது. 11 மணிக்கு மேலே போனாங்கன்னா அவங்களுக்கு அக்காமடேஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்காங்க. அதனால் நார்மலாக நம்ம ஆன்லைனில் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அது அப்படி கிடைக்காத பட்சத்தில் ஒரு சில மடங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதில் அவைலபிள் இருந்ததுன்னா நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு அங்கே போய் தங்கிக்கலாம். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. தனியார் மடங்களில் புக்கிங் சொல்லி 2-3 வீடியோவே போட்டிருக்கேன். இந்த மாதிரி தனியார் மடங்கள்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அதில் நான் சொன்ன அந்த பெரிய ஜிஆர் மடம்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை பற்றின ஃபோன் நம்பரும் கொடுத்துருந்தேன். பட் அதில் தங்கினவங்க அந்த கமெண்ட்டில் யாருமே அங்கே தங்கின மாதிரி இது வரைக்கும் சொல்லலை. அங்கே போயிருக்கேன், ஃபோன் பண்ணி கேட்டேன், அவைலபிள் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஒரு சிவகுமார்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எனக்கு இந்த மெயில் போட்டிருந்தாரு. அதில் அவர் க்ளீனாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது மறுநாள் காலையில் நான் திருமலைக்கு போகிற மாதிரியும் மறுநாள் காலையில் பெரியச்சியர் மடத்தில் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆன்லைனில் இல்லை, ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு வேணும், எத்தனை பேர் வரீங்கன்னு கேட்குறாங்க. அவர் டீட்டெயில் சொன்ன பிறகு ஒரு நாள் தானு கேட்டோன்னா ஆமான்னு சொன்னோன்னே அவன் கன்ஃபார்ம், உங்கள் புக்கிங் கன்ஃபார்மு, நீங்கள் இந்த அட்ரஸுக்கு வாங்க, எந்த வழியாக வரணும் அப்படி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து மறுநாள் தங்கிங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதனால் மறுநாள் போய் அவர் பெரியஜியர் மடத்தில் போய் தங்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டார். அவர் இந்த டீட்டெயிலில் ஃபுல்லாக எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஷேர் பண்ணி இதை உங்களோட வீடியோவில் யூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி பக்தர்கள் இது ஏகப்பட்ட பேர் அக்காமடேஷன் கிடைக்காம சிரமப்படும் பொழுது இது அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். நீங்கள் வீடியோவில் போட்டிங்கன்னா அதை பார்த்து நிறைய பேர் யூஸ் ஆகும். அது மாதிரி அதனால தான் நான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்களுக்கு மற்றவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுனால இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் போட்டிருந்தாரு. அதோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்குறேன் பாருங்கள். அவர் அவரோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காரு. அவர் அடுத்த நாள் காலையில் பெரியஜியர் மடத்தில் தங்கியிருக்காரு. அதற்கான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காரு. ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காரு. அதை என்ன ரெக்கார்ட் பண்ணாரோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து அமைச்சிருக்காரு. அதை போட்டிருக்காரு பாருங்கள். அவருடைய பேர் கொடுத்துருக்காரு. 30th ஆகஸ்ட்டு 3+1 அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எங்கே கேட்டிருக்காரு. அவங்களோட ஓகே கன்ஃபார்ம் 1 டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிசைடு பேடி ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள்
கோகனட் பிரேக்கிங் பிளேஸ் ஆப்போசிட் டு ஸ்ரீவாரி டெம்பிள் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. எந்த வழியாக நீங்கள் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து சேரலாம் அப்படிங்கிறது லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ கன்ஃபார்ம் மெசேஜுங்க. பெரியஜெயின் மடத்தில் வந்து யாருமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது போய் தங்கியிருக்காரு இவர். அதுவும் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி அவங்கள்ட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் தங்கியிருக்காரு. அதோட ப்ரூஃப் இதில் கொடுத்துருக்காரு. அதனால் இது கிடைக்குங்க. அவங்கள்ட்ட அவைலபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களோட விசிட்டிங் கார்டும் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதையும் வீடியோவில் போடுறேன், அதையும் இதில் பாருங்கள். அதில் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கு கண்டிப்பாக ரூம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அந்த அவங்கள்ட்ட கால் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது எப்படிக்கு வேணுமோ 1 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேளுங்க. அவைலபிள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இந்த மாதிரி ஒரு நல்ல ரூமு, அதுவும் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இந்த பெரியஜெயின் மடத்தை தங்கியிருக்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல ரூம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. கிடைக்காது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி மடங்களில் நம்ம ஆன்லைனில் புக் பண்ண தவற விட்டோம்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணி கிடச்சிதுன்னா உண்மையிலேயே நமக்கு வந்து அதிர்ஷ்டம் தான் அது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெரியஜெயின் மடத்தில் தங்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் இவர் சொன்ன ப்ரூஃபு, இவர் கொடுத்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இந்த தகவல் கொடுத்த அந்த சிவகுமார் சாருக்கு இந்த சேனல் மூலமாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு யூஸ் ஆகுதா இல்லையோ, திருமலைக்கு போகிற பக்தர்கள் ரூம் எடுக்காமல் சிரமப்பட போகிறோமே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்க பக்தர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ரூம் கிடைச்சிதுன்னா அந்த சிவகுமார் சாருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து எனக்கு என்னோடய பார்ட் இதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணுறேன். அவர் தான் இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு பக்தர் போயிட்டு வந்து கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மற்றவங்களும் தெரியப்படுத்தி எல்லாரும் இதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்த பெரிய மனசு அந்த சிவகுமார் சாருக்கு இருக்குது. இந்த அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம திருமலையில் எடுக்கிறோம்னா விடிய காலில் போயிட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. விடிய காலம் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. 5 மணிலேருந்து 7-8 மணிக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா 10 மணிக்குள்ள ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி லேட்டாக போகிற மாதிரி இருந்தால் ஒரு 3 மணி நேரம் ஆகும் ரூம் கிடைக்கிறதுக்கு. மத்தியானத்துக்கு மேலே போனீங்கன்னா 50-50 தான் சான்ஸுங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நார்மலாக அந்த அக்காமடேஷன் கவுண்டர் காலையில் 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்கு திறந்திருக்கும். கூட்டம் நார்மலாகவே இருந்துச்சுன்னா 8 மணிக்கு கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 7 மணிக்கு வரைக்கும் க்யூ லைனில் போனால் கூட 8 மணிக்கு நீங்கள் லைனில் நின்று வாங்கலாம். 8 மணிக்கு க்யூவில் போய் நின்னீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. கவுண்டர் 8 மணிக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் மத்தியானத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 12 மணிக்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. மத்தியானம் 3 மணிக்கு ஒரு தடவை போனேன், அப்போ ஒரு தடவை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணாமலும் இருந்திருக்காங்க. 7 மணிக்கிட்ட போய் நான் க்யூவில் நின்று லைனில் நின்று வாங்கியிருக்கிறேன். அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்லைனில் டேரெக்டாக தான் போய் ரூம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆரிய சமாஜம் சென்னையில் கொடுத்துருந்தேன், அந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெரியஜெயின் மடம் இது வந்து 10 நாளைக்கு முன்னாடியே ட்ரை பண்ணால் கூட போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.